வணக்கம். அருணகிரிநாதர் அருளை கந்தரனுபதி 26ஆம் பாடல். ஆதாரமிலேன் அருளைப் பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைந்திலேயே வேதாகம ஞான வினோதமனோ தீதா சிறலோக ஜெகாமணியே. பற்றுதல் வேண்டி, திருவருள் பற்றுதல் வேண்டி பாடுகிறார். ஆதாரமில்லேன், எனக்கு ஒன்றுமே இல்லை, யாருமே இல்லை, ஒரு பற்றுக்கோடே இல்லை. ஒரு மரம் எடுத்துட்டோன்னா வேர் ஊனி இருந்ததுன்னா அது மண்ணை நல்லா பற்றி கொண்டு இருக்கிறது என்ற அர்த்தம். இல்லை என்றால் ஒரு காற்றுலே சாய்ஞ்சு போயிடும், வேரோடு சாய்ஞ்சு போயிடும். ஆலமரம் எப்படி மண்ணை பற்றி கொள்கிறது, அதன் விழுதுகளும் அவ்வாறே உள் சென்று புதைந்து கொள்ளும். மரம் தன்னை பலப்படுத்திக் கொள்கிறது, மண்ணுக்குள் சென்று தன்னை ஒரு ஆதாரம், அதுக்கு மண்ணு தான் ஆதாரம். வேறு உள் சென்று சரியாக பற்றி கொள்ளாமல் பிடிமானமின்றி காற்று அளக்கழித்தால் வேரோடு சாயும் மரம் வேறு ஒன்று. இயற்கை அது, இறைவன் படைப்பு எனலாம். மனிதனுக்கு ஆன்மா சிற்றறிவு கொன்றது, அதுவாக இறைவனை தேடும் ஆற்றல் இல்லாதது. அவனே நேரில் வந்து அருள் பாலித்தால் அன்றி ஆன்மாவிற்கு அவன் அருள் கிட்டாது. நேரில் கடவுளே வந்து நின்னாதான் அவன் உணருவான் அப்படிங்கிறாரு இந்த பாடலில். திருவாசகத்தின்படி அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்ற கருத்தை இப்பாடலில் பதிவாகிறது. அவன் வேதங்களின் வித்து, ஆகமங்களை ஆக்குவித்தவன். நாதவிந்து கலாதி நமோ நம, வேத மந்திர ஸ்வரூபா நமோ நம, ஞான பண்டித சுவாமி நமோ நம. இப்படி திருப்புகழில் பாடுறார் அருணகிரியர். அவர் ஆகமம் வகுத்தவர் என்று சொல்கிறார். சம்பந்தர் அருமறை அங்கம் ஆகமம் வகுத்தவன் என்கிறார் தேவாரத்தில். மாணிக்கவாசகர் ஆகமமாகி நின்ற அன்னிப்பான் தாழ்வாழ்க ஈசனை மாற்ற மனங்கழிய நின்ற மறையோனே. இப்படி வேதங்களில் இறைவன் ஒளிந்திருக்கிறான், வேதஸ்வரூபனாக இருக்கிறான் இறைவன் என்கிறார்கள் சான்றோர்கள். அது வழியாகவே முருகன் வேதங்களிலும் ஆகமங்களிலும் காணப்படுகிற உட்பொருளை, ஞானத்தை வடிவாக உடையவன். பதி பசு பாசம் பற்றிய ஞானத்தை விளக்கும் வினோதன், வேதாகம ஞான வினோதமனோ அப்படிங்கிறார். அப்பேற்பட்ட இறைவன் இவருக்கு கீழே இறங்கி வந்து அருள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். வேதாகம ஞான வினோத மனோ அதீதா. அந்த மனோதீதா அப்படின்னா மனதிற்கு எட்டாதவன். இவன் மனதுக்கு எட்டாதவனா, ஒரு துணையும் இல்லாதவன். ஆதாரமில்லேன், ஒரு துணையுமே இல்லை, உன்னோட அருள் வேணும், அருளை பெறவே நீதான் ஒரு சற்று நினைந்து. ஏன்ப்பா நீ தான் கொடுக்கணும்னு உனக்கு கடமை இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. எந்தவித மார்க்கமும் அடிப்படை கொள்கை பலமும் தோன்றவில்லையே, என்னுடைய இந்த நிராதர நிலையை கண்டும் இறங்காமல் தவிக்க விடுவது நியாயமா அப்படின்னு கேட்குறார். நீ தான் ஒரு சற்றும் நினைந்திலேயே, எனக்கு ஒரு அருளை கொடுக்கணும்னு நீ யோசிச்சியா பார்க்கலையாப்பா, என்னப்பா நீ அப்படிங்கிறார். காக்க கடவிய நீ காவாது இருந்தக்கால் யாருக்கு பாரமாம் அருமுகவா, பூக்கும் கடம்பா முருகா கதிர்வேலா நல்ல இடங்கான் இனி இறங்காய் இனி. திருமுருகாற்றுப்படை. காக்க கடவிய நீ காவாது இருந்தக்கால், காக்கிற தெய்வமே நீ தான், நீ காவாது இருந்தக்கால் காப்பாற்றாமல் இருந்தனா யாருக்கு பாரமா, யாருக்கு பாரம், உனக்கு தான் பாரம். அருமுகவா பூக்கும் கடம்பா முருகா கதிர்வேலா நல்ல இடம் கான் இறங்கா இனி சட்டுனி இறங்கி வாப்பா. திருமுருகாற்றுப்படை. காக்கும் கடமை அவனுடையது. தேவர்களை அசுரர்களிடமிருந்து காத்தது போல் என்னையும் அடியவர்களையும் தீய சக்தியில் இருந்து மீட்டு திருவருள் தருவாயாக என்று கூறுகிறார் அருணகிரியார். தேங்க்யூ.